ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் லாவண்யா. காலேஜ் போகிற எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரிமைண்டர். ஆக்சுவலி நான் காலேஜ் போன கொஞ்ச நாள்லேயே நினச்ச ஒரு விஷயம், காலேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும், காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போ அப்படின்னு ஏன் நமக்கு யாருமே சொல்லலை. ஸ்கூல் லைஃப்லையோ ஸ்கூல் படிக்கும் போதோ இந்த எக்ஸாம் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் படி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலேஜ் போகும்போது இதுதான் இம்பார்ட்டண்ட், எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எதை கற்றுக்கணும் அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் யாரும் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த காலேஜ் லைஃப் 3 to 4 years தான், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆனால் அந்த டைமை வெறும் அசைன்மெண்ட்ஸ், அட்டண்டன்ஸ் அண்ட் ஸ்க்ரால் பண்ணுறதுலேயே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் நான் சொல்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறான். நியூ என்விரான்மெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீடம். ஸ்கூல் மாதிரி டெய்லி பேரண்ட்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. மார்னிங் கிளாஸ்க்கு போகணுமா வேணாமா, என்ன கற்றுக்குறோம், யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம டெசிஷன். ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. காலேஜில் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, அவுட்டிங்கு, கேன்டீன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் காலேஜோட ரியல் பர்பஸ் என்னன்னு நிறைய பேர் மறந்துடுறாங்க. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, காலேஜில் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரீடமை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இன்னும் 3 வருஷம் இருக்குது, லேட்டராக பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியே ஸ்கில்ஸ் லேட்டர், கம்யூனிகேஷன் லேட்டர், ரெஸ்யூமே லேட்டர், கரியர் லேட்டர் அப்படி சொல்லியே ஃபைனல் இயரும் வந்துடும். அப்புறம் ஃபைனல் இயரில் தான் ரியலைஸ் பண்ணுவோம், அப்படி காலேஜில் நம்ம என்ன தான் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம கையில் டிகிரி இருக்கும், ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, சரியான கம்யூனிகேஷன் இருக்காது, ஸ்கில்ஸ் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன விஷயம்லாம் பண்ணலான்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், கம்யூனிகேஷன். நீ நிஜமாலுமே நல்லா இங்கிலீஷில் பேசுவேன், எனக்கு மற்றவங்க பேசுகிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா நிஜமாலுமே சூப்பர். ஆனால் உனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது, மற்றவங்க பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாதுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போதுலேருந்து இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோ. இங்கிலீஷில் பேச லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணுன்னு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நான் ஏன் உன்னை இப்போவே இங்கிலீஷ் கற்றுக்கோன்னு சொல்கிறேன்னா, காலேஜ் போன ஃபர்ஸ்ட் டேவே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வர எல்லா ஸ்டாஃபும் உன்னை செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரோ கூட உன்னால் இங்கிலீஷில் சொல்ல முடியலனா நிச்சயம் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போவே இங்கிலீஷ் பேச கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணு. செகண்ட் ஒன், ஸ்கில் லேர்ன் பண்ணுறது. உனக்கே தெரிஞ்சிருக்கும் நீ என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கன்னு. அந்த கோர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு என்ன அந்த கோர்ஸ், எதனால் அந்த கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாரு. தென் அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண பாரு. அந்த ஸ்கில்லை நீ முழுசாக படித்து தான் ஆகணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை. பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ ஒன்ஸ் காலேஜ் லைஃப்பில் என்டர் ஆனதும் அது நிஜமாலுமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்னே வச்சுக்கோங்க, நெட்வொர்க்கிங் வைஸ்லி. அதாவது குட் ஃப்ரெண்ட் சர்க்கிளை க்ரியேட் பண்ணுங்க. நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணுற, கற்றுக்கிற அப்படின்னா உன் ஃப்ரெண்டுக்கு போய் சொல்லி கொடு. அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறானா அவனை திட்டு, ஏதாச்சும் படின்னு சொல்லி ஏதாச்சும் கற்றுக்கோன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவன் வந்துட்டு இதை பண்ணாத, நீ ஏன் இதை கற்றுக்கிற அப்படின்ற ஃப்ரெண்ட் உனக்கு வேண்டாம். ஸோ உன்னை டவுன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேண்டாம். உன்னுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிஜமாலுமே சொல்லுவேன் அவங்களாம் ரொம்ப பெஸ்ட். ஸோ உன்னுடைய சர்க்கிளை நீ தான் சூஸ் பண்ணணும், அதை பெட்டராக சூஸ் பண்ணு. அண்ட் ஃபோர்த் ஒன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் அண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும். ஸோ எல்லாத்துலேயும் போயிட்டு உனக்கு எது தெரியுமோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணு. நான் இதை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்லாம் நீ நினச்சிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டினா லாஸ்ட் வர நீ அதில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் உனக்கு பிடிக்கும், எனக்கு பண்ண பிடிக்கும்னா நீ தாராளமாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் எதை சொல்லுவேன்னா, அதர் காலேஜஸில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. லைக் ஹேக்கத்தானாக இருக்கட்டும் ஆர் அதர் ஈவெண்ட்ஸாக கூட இருக்கட்டும். நீ அதர் காலேஜ் போகும்போது உனக்கு நிறைய நெட்வொர்க்கிங் கிடைக்கும், நீ அங்கே போயிட்டு நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கோ. லாஸ்ட் ஒன், இது என்னோட ஸ்மால் அட்வைஸ்னு கூட வச்சுக்கோங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறத கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஃபோன் நமக்கு எனிமிலாம் கிடையாது. நமக்கு எதுவும் தெரியலனா நம்ம ஃபோனில் தான் போய் சர்ச் பண்ணி கற்றுக்குறோம். ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம டைமை திருடிடும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறத கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ட்விஸ்ட்டு சொல்லட்டா,
இங்கே நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், நம்ம காலேஜ் அவ்வளோவா யாருக்கும் வெளில தெரியாது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இங்கே நான் படித்தா உருப்பிடுவேனா, வேலை வாங்குவேனா அப்படின்னு பாதி பேர் நினைக்கிறீங்க. அண்ட் இன்னொரு டைப் பீப்புள்ஸும் இருக்காங்க. காலேஜ் முடிச்சிட்டுக்கப்புறம் நம்ம படித்த சேம் காலேஜில் நம்ம பக்கத்தில் தான் உட்காந்து படித்தான், இவனுக்கு மட்டும் எப்படி வேலை கிடச்சிது அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கெல்லாம் ரியல் ரீசனே அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் மட்டும்தான். அவங்க ஸ்கில்லை லேர்ன் பண்ணாங்க, அதனால் அதுக்கான வேலையை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர், யாரும் நான் இந்த காலேஜில் படித்தேன், இந்த காலேஜுக்கெலாம் வேலை தருவாங்களா அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். பிகாஸ் கம்பெனியில் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போதுலேருந்தே எஃபோர்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் இஸ் நாட் எ பிளேஸ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம், இட்ஸ் எ பிளேஸ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருங்க, வெளியில் போயிட்டு வாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே நிறுத்திடாதீங்க. உங்கள் கெரியர், உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி வேஸ்ட் பண்ணுற டைம் எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் ஏன் வேஸ்ட் பண்ணோம்னு. ஸோ ஸ்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் லைஃப்பை எப்படி ட்ராக்கு கொண்டு வரதுன்னு யோசிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் காலேஜ் ஜர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் உங்கள் கரியர் வித் கன்ஃபியூஷன் அக்கா.